சபரிமலையில் அலைமோதக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை பார்க்க முடிகிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில். ஹேமலதா, உங்களிடம் இருக்கும் விவரம். வணக்கம் கோபால். மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக பார்த்தீங்கன்னா சபரிமலை நடை கடந்த 15ஆம் தேதி மாலை திறக்கப்பட்டது. 16ஆம் தேதி முதல்ல பார்த்தீங்கன்னா புதிய மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து மண்டல கால பூஜையை தொடங்கி வச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் அப்பொழுது முதல் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் 7 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தரிசனம் செஞ்சிருக்காங்க. அதாவது ஆன்லைன் முன்பதிவு மற்றும் உடனடி முன்பதிவு மூலம் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். ஒரு நாளைக்கு 80,000 பேர் வரை தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஆன்லைன் முன்பதிவு பாத்தீங்கன்னா முன்பதிவு செய்த சுமார் 15,000 பக்தர்கள் முதல் 20,000 பக்தர்கள் வரை சபரிமலைக்கு வருவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உள்ளது. ஒரு சில நாட்கள்ல கூட்டம் அதிகமாகவும் ஒரு சில நாட்கள்ல கூட்டம் குறைவாகவும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாட் புக்கிங் பாத்தீங்கன்னா பம்பை இங்க எல்லாமே விரிவுபடுத்தி இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 15,000 முதல் 10,000 வரைக்கும் பக்தர்கள் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த முறை பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1,64,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கு. இனியும் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும்னு சொல்லலாம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.